ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் புருஷோத்தம் ட்ரேடர்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் எப்படி நாளைக்கு வந்து இருக்குன்றதை பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து 1.5ல வச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும் கேட்குறதுக்கு. ஸோ ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா நிஃப்டி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நிஃப்டி பார்த்தீங்கன்னா நம்ம அன்றைக்கி போட்டு வச்சுருந்தோம். ஸோ அந்த 1 ஹவரில் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி வருது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ பர்ஃபெக்டாக அதை வந்து உரைச்சிருந்தான். ஸோ உரைச்சி நல்ல ஒரு ரேலி போயிட்டுருக்கான். ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா எப்படி இதுவாகும் பார்த்தீங்கன்னா, இங்கே ஓப்பன் ஆச்சுன்னா ஸோ இது வந்து ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். அதாவது 25,144 ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ கேப் டவுன் அதுமாரி ஏதாவது ஆச்சுன்னா ஸோ அதை அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இங்கே எங்கேயாவது ஓப்பன் ஆயிடுச்சுன்னு வச்சிங்களேன், இந்த சப்போர்ட் வந்து நல்லாயிருக்கும். இந்த ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கேன்ல, இந்த ட்ரெண்ட் லைன் வந்து 1 ஹவர் வந்து போட்டிருக்கேன். ஸோ இது வந்து பர்ஃபெக்டாக ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? அப்படியே எல்லாத்தையும் இதுவாகினா கூட இந்த சப்போர்ட் வந்து இருக்குது. இந்த 24,213ன்றது ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் வந்து பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா அதுவும் அப்படி தான் நம்ம போட்டு வச்சுருந்தோம். பட் லைட்டாக அட்ஜஸ்ட்மெண்ட்டோட இது பண்ணியிருக்கலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா அதே தான். ஸோ பர்ஃபெக்டாக ஒரு சப்போர்ட் எடுத்துருக்கான் அந்த இடத்துல 1 ஹவரில். ஸோ 1 ஹவர் எடுத்து இங்கே மேலே போயிட்டுருக்கான். ஸோ இங்கே பாருங்களேன், இதுக்குள்ளே பாருங்கள், இதுக்குள்ளே தான் சுற்றிட்டுருக்கான் இந்த ஸ்டாக்கு. இந்த இண்டெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்படியே தான் சுற்றிட்டுருக்கு. ஸோ நான் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது 52,000 கரெக்டாக பார்த்தீங்கன்னா 52,361 வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ நாளைக்கு இங்கே ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆச்சுன்னா ஸோ எப்படி ஓப்பன் ஆகுதுன்றதை பார்த்து இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இதுதான் நிஃப்டியோ பேங்க் நிஃப்டியோட நிலைமை. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ட்ராக்கிங் ஸ்டாக் போயிடும். ட்ராக்கிங் ஸ்டாக்கில் ரிலையன்ஸ் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் ஒரு சப்போர்ட்டில் இருக்கான். நம்ம அன்றைக்கி சொல்லியிருந்தோம் இந்த சப்போர்ட்டை வந்து இந்த ரெசிஸ்டன்ஸை வந்து அவன் உரைச்சாதான் அவன் மேலே ஏறுவான்ட்டு. பர்ஃபெக்டாக அந்த ரெசிஸ்டன்ஸை அவன் இது பண்ணியிருந்திருக்கான். ஸோ ஆக்ட் ஆகி தான் இதாக இருக்கான். பட் இருந்தாலும் இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குல்ல, இந்த ட்ரெண்ட் லைன் அவன் ரெஸ்பெக்ட் பண்ணி போயிட்டே இருக்கான். ஸோ இந்த 1 and 2 செகண்ட் தான் வந்திருக்கான். ஸோ மேலே போயிட்டு திருப்பி கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்த ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 3,219 தான். இதுக்கான ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸோட ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐசிஐசி பார்த்தீங்கன்னா அவனும் அதே தான். இந்த இதுக்குள்ளே தான் போயிட்டுருக்கான். பட் ஆனால் நம்ம 1 ஹவரில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குல்ல, பர்ஃபெக்டாக ஆக்ட் ஆகிருக்கான். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் போகிறதுக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்குல்ல, இந்த ரெசிஸ்டன்ஸை ஒட்டிச்சா தான் இது வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லையா திரும்பியும் பார்த்தீங்கன்னா இங்கே போயிட்டு அப்படியே திருப்பி இங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இது எப்படி ஓப்பன் ஆகுதுன்றதை பொறுத்து தான் இது வந்து மண்டே வந்து ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. இந்த கோடெல்லாம் அந்த ட்ரெண்ட் லைன்லாம் கரெக்டாக போட்டிருக்காங்க. போட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் வந்து எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஃபாலோ பண்ணிங்கன்னா தெரியும். நீங்கள் ட்ரேட் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஃபாலோ பண்ணி என்ன ஆகுதுன்னா ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் எடுங்க. ஏன்னா அதான் பெஸ்ட்டு. ஏன்னா எதுவுமே நீங்கள் இதுவாகிடக்கூடாது. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்த்தீங்கன்னா 1 ஹவரில் போய் பார்க்கலாம். ஸோ டேயில் பார்த்தீங்கன்னா அது அவன் பர்ஃபெக்டாக ஒரு ட்ரெண்ட் லைனில் போயிட்டுருக்கான். இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் தான் போயிட்டுருக்கான். ஸோ 1 ஹவரில் போய் பார்க்கலாம். 1 ஹவரில் பார்த்துட்டு அப்போவும் 5 மினிட்ஸில் பார்ப்போம். ஓகேவா? ஸோ 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா நம்ம அன்றைக்கி போட்டுருந்தோம் இந்த இதுவை. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா கேப் டவுன் ஆக்கி அப்படியே இது பண்ணி விட்டானுங்க. நான் என்ன நினச்சேன் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே போவான் அப்படின்னு நினச்சேன். இதுமாரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ வேறக்காம வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். பட் ஆனால் அவனுங்க கேப் டவுன் பண்ணி விட்டு சோழி முடிச்சிடுவானுங்க. இப்படி தான் நடக்கும். ஓகேங்களா? அப்போ இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ஒர்க் ஆகாது இப்போது. ஓகேங்களா? இப்போ தூக்கிட்டு என்ன பண்ணலான்னா இப்போது புது ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கேன். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குல்ல, அதாவது இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குல்ல, இதுவும் பாருங்கள் ஒரு அழகான ஒரு ட்ரையாங்கல் பேட்டர்ன் மாதிரி வந்திருக்கான். இதை உடச்சானா ஒரு நல்ல ரேலி இருக்குது. இது வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்த்தீங்கன்னா 1648ன்றது அடுத்த ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ இன்டர்வியூவில் பண்ணுறவங்க இதை பார்த்து இது பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் பார்த்தீங்கன்னா வீக்லியில் முதல்ல பார்த்துட்டேன். வீக்லியில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பிரேக் அவுட் ஆகிருக்கான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், பிரேக் அவுட் ஆகி இதுவாக போயிட்டுருக்கான். ஸோ அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன் சைட்வேஸ் போகாது, மேலே தான் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிஃப்டி ஏறுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பட் ஆனால் கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸும் இருக்குது. அதை உடைக்கணும். அதை உடைச்சா தான் போகும். ஆனால் இந்த ஐடி இதெல்லாம் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதை பார்த்து கண்டிப்பாக அதுவும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணும். பேங்க் நிஃப்டியும் திரும்புது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இவங்களும் திரும்புவானுங்கன்றது இருக்கும். என்ன வேணும் நடக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி ட்ரேடை வந்து பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா டேயில் பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் பார்த்தீங்கன்னா டேயில் இதுவாகிட்டு இருக்கான். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ளே தான் போயிட்டுருக்கான். ஸோ பார்ப்போம் என்ன நடக்கிறான்னு பார்க்கலாம்.
ஸோ 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா இந்த இதுக்குள்ளே தான் இருக்கான். ஸோ பர்ஃபெக்டான ஒரு அன்றைக்கி நம்ம சொல்லியிருந்தோம் இது இதுவா இல்லை இன்ஃபோசிஸ் நினைக்கிறேன், இன்ஃபோசிஸ் தான் சொல்லியிருந்தேன், இது சொல்லல. ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா இது போயிட்டுருக்கு. பட் என்ன 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக தெரியும். 5 மினிட்ஸா 15 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக தெரியும். ஸோ இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸை தொட்டுட்டு கீழே வந்துட்டு இருக்கான். இது வந்து சப்போர்ட்டாக இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா 4335ன்றது நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். இது எப்படி ஓப்பன் ஆகுன்றதை பொறுத்து தான் இது ட்ரெண்ட் லைனை வந்து மாற்ற வேண்டியது இருக்கும். ஸோ இதை வந்து போட்டு வச்சுக்கோங்க. போட்டு வச்சுட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா தோணும். ஓகே, பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது அப்படின்றது தோணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் பார்த்தீங்கன்னா அவனும் பிரேக் ஆகிருக்கான். ஸோ இங்கே பாருங்கள், இது பார்த்தீங்கன்னா தெரியும், வீக்லியே அவன் பிரேக் தான், பர்ஃபெக்டாக பிரேக் ஆகியிருக்கான். ஸோ அதனால் அவனும் பிரச்சனை இல்லை. ஸோ அவனுக்கான ரெசிஸ்டன்ஸும் சொல்கிறேன். ஸோ டேயில் பார்த்தீங்கன்னா முதல்ல இதில் பார்த்துரும், 1 ஹவரில் பார்த்துடலாம், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஸோ 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இது நம்ம சொல்லியிருந்தோம், ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி வருது அப்படின்ற மாதிரி 5 மினிட்ஸில். ஏன்னா இந்த லாங் ட்ரெண்ட் லைன் வந்து அவங்க உடைக்கவே இல்லை, அப்படியே சூப்பராக போயிட்டே இருந்தான். அதனால தான் அவனை கொடுத்துருந்தேன். ஓகேங்களா? இப்போ இதே இதில் தான் போயிட்டுருக்கான். ஸோ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். 5 மினிட்ஸில் முதல்ல பார்த்துரும், அதுக்கப்புறம் தெரியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உடச்சி அழகாக போயிட்டுருக்கான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா அவனுக்கு இதுவாக தான் இருக்கும். அதாவது 1985ன்றது ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இன்னும் ஒரு எத்தனை பாயிண்ட் இருக்கான் பாருங்கள், இன்னும் ஒரு 5% போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஃபாலோ பண்ணிக்கோங்க. யாருனா வச்சுருந்தீங்கன்னா பார்த்துப்பாங்க. ஓகேங்களா? பர்ஃபெக்டாக ஒரு ட்ரேட் நல்ல வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் எதனா ப்ராஃபிட் பண்ணால் காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ எப்போவுமே போல் இருக்கக்கூடிய நம்மளோட ட்ராக்கிங் ஸ்டாக். அதுக்கு முன்னாடி இவனை பார்த்துடலாம், நிஃப்டி பிஎஸ்சி. அவனும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சப்போர்ட்டில் தான் இருக்கான். சப்போர்ட்லேருந்து பார்த்திங்கன்னா இப்போ வேலையை போயிட்டுருக்கான். ஸோ 7389 இதை உடச்சான்னு வச்சிங்களேன், ஒரு நல்ல ரேலி இருக்குது. ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு எத்தனை பர்சன்டேஜ், ஒரு 10% இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்தியா விக்ஸ் பார்த்திங்கன்னா அவன் கீழே தான் வந்துட்டுருக்கான். ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. இவன் கீழே இறங்கினா தான் மார்க்கெட் இறங்கும். ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இதை பிரேக் பண்ணிட்டான்னா நல்லாயிருக்கும், பிரேக் பண்ணி கீழே வந்தால் நல்லாயிருக்கும். ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நிஃப்டி ஐடி பார்த்திங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் பக்கத்தில் இருக்கான். ஸோ இவன் உரைச்சான்னு நினச்சிங்களேன் நல்லாயிருக்கும். ஸோ எப்போ பார்த்திங்கன்னா ஜனவரி 2022 ஐயை வந்து உரைச்சிருக்கான். பட் இந்த ட்ரெண்ட் லைன் உடைக்கணும். இந்த ட்ரெண்ட் லைன் உடைச்சிருவான் தான் நினைக்கிறேன். ஏன்னா மைனர் ட்ரெண்டில் இருக்கனால, ஸோ செகண்டரி ட்ரெண்டில் இருக்கனால மேலே உடைச்சிருவான் தான் நினைக்கிறேன். ஸோ உடைச்சிட்டானா ஓப்பன் க்ளோஸ் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நிஃப்டி ஐடி வந்து பறக்க ஆரம்பிக்கும். ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5% போகும். ஸோ அப்போ அது 5% போகும்போது நிஃப்டி எப்படி போகும்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு வெள்ளிக்கிழமை தெரியும் நிஃப்டி ஐடி ஏறினால எந்த அளவுக்கு ஏறிச்சுன்றது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 400 பாயிண்ட் கிட்டே ஏறலாம். ஸோ அது மாதிரி ஏறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ நம்மளுடைய நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ட்ராக்கிங் ஸ்டாக் போல் போயிடும். டாடா பவர் பார்த்திங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான ஒரு சப்போர்ட்டில் இருக்கான். 1 2 3 4th உடச்சானா ஒரு நல்ல ரேலி இருக்குது, நான் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உடச்சதுக்கப்புறம் இந்த ஸ்டாக் எடுத்துருவேன், அப்புறம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஐஆர்பி பார்த்திங்கன்னா அதே சப்போர்ட்டில் தான் இருக்கான். ஸோ பார்ப்போம் இவன் என்ன ஆவான்றது பார்க்கலாம். இவன் ரொம்ப நாளாக கன்சல்டேஷன் ஆகிட்டுருக்கான். ஸோ ஒரு 160 நாளா 170 நாள். ஸோ பார்ப்போம் உடச்சானா இந்த வாட்டியாவது ஏறுறானான்னு பார்க்கலாம். ஒவ்வொரு வாட்டியும் ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஐடிஎஃப்சி பேங்க். இங்கே வரட்டும், இங்கே வந்ததுக்கப்புறம் அவனுக்கு பிடிக்கலாம், அப்போ தான் கரெக்டாக இருப்பானுங்க. இல்லைனா முன்னாடியே பிடிச்சான்னு வச்சிங்களேன் கீழே இறக்கி விட்ருவானு. இங்கே வரட்டும், இங்கே வந்ததுக்கப்புறம் பிடிக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா எவ்ரிடே பேட்ரி. திருப்பியும் ப்ரெஷர் மாரி உருவாக்கியிருக்கானுங்க. இவனுக்கு பிரேக் ஆக்குறானுங்க, திருப்பியும் கீழே கொண்டு வந்துடுறானுங்க. என்ன இவங்க பண்ணுறானுங்கன்னு தெரியல. பார்ப்போம். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் உடைக்குது. பட் ஆனால் உடைச்சான்னு வச்சிங்களேன் நல்ல ரேலி இருக்குது. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பர்சன்டேஜ் பாருங்கள், ஒரு 64% ரேலி இருக்குது. ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த ஸ்டாக்கை. சரிங்களா? ஸ்டாக்கை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிவிட்டு பர்ஃபெக்டாக இருங்க. ஸோ எப்போவுமே சொல்கிறது தான். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, ஓரளவுக்கு வராங்க அப்படின்றதுக்கு. இல்லைன்னு நினச்சிங்களேன் நிறைய பேர் பார்க்குறீங்க, பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் அப்படியே போயிட்டே இருக்கீங்க. ஸோ
இது இதுவாக சொல்லலை, கம்ப்ளைண்ட்டாக சொல்லலை. பட் ஆனால் நிறைய பேர் பார்க்குறீங்க, பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் மட்டும் கீழே அழுத்தி விட்டுப்போங்க. ஓகேங்களா? அதை ஒரு டங்குன்னு ஒரு டச் பண்ணிட்டு போனீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ எப்போவுமே சொல்கிறது தான், ஸ்டாக் அனலைஸ் பண்ணுறத விட ஸ்டாக்கை ட்ராக் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூடியூப்பில் யாரும் பண்ணல, நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் தட்.